எந்த தியான முறைகளை பண்ணாலும் பிரமிடுக்கு கீழே உட்காந்து பண்ணுங்க. சோலார் எனர்ஜி நமக்கு தெரியும், சூரிய ஒளி நமக்கு தெரியும். நம்ம சின்ன வயசு இருக்கும்போது நம்ம விளையாண்டுருப்போம். என்னன்னா தீக்குச்சியோட மருந்தெல்லாம் எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டுட்டு ஒரு லென்ஸ சூரிய ஒளியில காமிப்போம். சூரிய ஒளி குவியும் போது அந்த தீக்குச்சியில இருந்து இருக்கிற மருந்து பற்றி எரியும். இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா சக்தி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது. அப்படிதானே? சோலார் எனர்ஜி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஆனா சோலார் செல்ல போட்டதையும் அந்த எனர்ஜி, அந்த சூரிய எனர்ஜி, சோலார் எனர்ஜி அதுல பட்டு அப்சர்வ் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறோம். ஒரு எனர்ஜியா மாத்துறோம். பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகும்ங்கிறது நமக்கு தெரியும். நல்ல தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையில எல்லாம் முருகனோட கோயில் இருக்குன்னு அர்த்தம். ஏங்க, முருகனுக்கு வேற வேலையே இல்லையா? கீழே நடந்து போய் பார்த்தா சாமி அருள் கொடுக்க மாட்டானா என்ன? நிறைய கோயில் மலை மேல இருக்கு. ஒரு விதைய மண்ல விதைக்கிறோம். வளர்ச்சி மேல்முகமா போகணுமா கீழ்முகமா போகணுமா? மேல்முகமா போகணும். அப்ப எல்லாமே மேலதான் இருக்குதுங்கிற கான்செப்ட் நமக்கு நல்லா புரியுது. பிரமிட்ல நீங்க மேல்முகமா போறதுக்கான சாத்திய கூறுகள் 100% இருக்குது. ஆன்மீகத்துல சாதனால இதை நான் ஏன் கிளியரா சொல்றேன்னா, 24 மணி நேரம் மலை மேல போய் தியானம் பண்ண முடியாது. ஆனா யோக அறிவியல் படி நீங்க when you sit under pyramid, அதாவது பிரமிடுக்கு கீழே அமரும் பொழுது மலை மேல உட்கார்ந்து எந்த அளவுக்கு எனர்ஜி இழுக்க முடியுமோ அந்த எனர்ஜி உங்களால இழுக்க முடியும். சாத்தியம். அதனால தான் அந்த இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம். அந்த தீக்குச்சி மருந்து விஷயத்துக்கு வருவோம். சூரிய ஒளி குவிதா, குவிச்சது எரிச்சிருது. அப்ப நம்ம லென்ஸா இருக்கணும், நம்ம மனசு லென்ஸா இருக்கணும், நம்ம தாட்ஸை கொண்டு வந்து ஒரு இடத்துல குவிக்கணும். இன்னொரு அழகான விஷயங்கள் சொன்னாங்க அங்க தியானம் பண்ணும்போது. அதை நான் கூட படிச்சு பார்த்தேன். எண்ணங்கள் வந்துன்னா ஜஸ்ட் கவனிங்க, சும்மா விட்டுருங்க. அதை விட்டு போட்டு பத்ரிஜி சொன்னதா நான் படிச்சேன். எண்ணங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டு கவனத்தை அங்க வைங்க, தியானத்துல வைங்க. இதுக்கு பேர் தான் யோக அறிவியல தாரணைன்னு சொல்லுவோம்.